தமிழகத்தில் கத்திரி வெயிலில் தொடங்கியுள்ள நிலையில் உள் மாவட்டங்களில் வெயிலின் அளவு 100 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை ராமச்சந்திரனிடம் கேட்போம். ராமச்சந்திரன், உள் மாவட்டங்களில் நிலவும் வெயிலின் உச்சநிலை பத்தி சொல்லுங்க. தமிழகத்தில் கத்திரி வெயில் துவங்கியுள்ளதால் உள் மாவட்டங்களில் வெயிலின் அளவு 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வெயிலின் அளவு அடுத்த சில தினங்களுக்கு குறைவாகவே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மாவட்டங்களில், அதாவது திருப்பூர், நீலகிரி போன்ற மேற்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாவட்டத்தில் கடல் காற்று நிலப்பரப்பை நோக்கி வீசுவதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த சில தினங்களுக்கு வெயிலோட அளவு குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்று துவங்கி வருகின்ற 28ஆம் தேதி வரை தமிழ் காலாண்டின் அடிப்படையில் தமிழகத்தில் கத்திரி வெயில் காணப்படும். இந்த காலகட்டத்தில் 4 டிகிரி செல்சியஸ் முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த கத்திரி வெயில் குறித்து கூடுதலாக தகவல் தெரிவித்திருப்பதற்காக வானிலை ஆராய்ச்சியாளர் பிரதீப் ஜான் நம்மிடம் இருக்காரு. அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், இந்த கத்திரி வெயில் காலத்தில் எந்த உள் மாவட்டங்களில் அதிகமாக வெப்பம் பதிவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது? எந்த அளவிற்கு வெப்பத்தோட அளவு அதிகமாக காணப்படும்? இந்த கத்திரி வெயில பாத்தீங்கன்னா வெள்ளூர் மாவட்டம், அதே மாதிரி இந்த திருத்தணி, கரூர் மாவட்டம், திருச்சி, தர்மபுரி மாவட்டம், இந்த மாதிரி ஏரியாவில் பாத்தீங்கன்னா வெப்பம் வந்து அதிகமாக காணப்படும். 41 டிகிரிலிருந்து 43 டிகிரி வரைக்கும் இங்கெல்லாம் இருக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டியை பாத்தீங்கன்னா 36 டிகிரிலிருந்து 38 டிகிரி வரைக்கும் இருக்கும். உள் சென்னை பகுதியில் 38 டிகிரிலிருந்து 40 டிகிரி வரைக்கும் வெயில் காணப்படும். இந்த கடல் காற்று எத்தனை நாள் வரைக்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா கடல் காற்று வந்து காலையில 11 மணிக்கே இந்த லாஸ்ட் வீக்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இதே தொடரும். இந்த ஈரப்பதம் கொண்ட இந்த கடல் காற்று வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு முன்னாடி வர்றதுனால நமக்கு வந்து டெம்பரேச்சரோட அளவு வந்து குறைந்தே காணப்படும். 36 டிகிரி இருந்து 37 டிகிரி வரைக்கும். இது ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த மாதிரி காணப்படும். தமிழகத்தில் கத்திரி வெயில் தூங்கும் போது மழையுடன் தூங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. எந்த பகுதியில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு? இது இந்த லைன் ஆஃப் விண்ட் டிஸ்கிரிமினேட்னு சொல்லுவாங்க. ஒரு விண்டோட பேட்டர்ன் வந்துட்டு திடீர்னு மாறனால அன்ஸ்டெபிலிட்டி வருது. இதனால வரக்கூடிய மழை இந்த தர்மபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், நீலகிரிஸ் இந்த மாதிரி மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா இன்றிலிருந்து 2-3 நாளைக்கு நல்ல மழை இருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த கத்திரி வெயில் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 2003 தான் அதிகபட்சமாக வெயிலோட அளவு பதிவாயிருக்குது. இந்த ஆண்டு அதை தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்குதா, இல்ல அதுக்கு குறைவாகவே பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2003 சென்னையில 45 டிகிரி தொட்டுச்சு. அதே டைம்ல திருத்தணியில 48 டிகிரி இருந்தது. இந்த 48 டிகிரி திருத்தணியில தான் இதுவரைக்கும் தமிழகத்திலே அதிகபட்சமான வெயில் இருக்குது. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை. சென்னையை பாத்தீங்கன்னா இந்த ஈரப்பதம் கூட இந்த கடல் காற்று இது மிட் மே, அதாவது 15ஆம் தேதிக்கு மேல லைட்டா மாறி தரைக்காற்று வீச வாய்ப்பு உள்ளது. அந்த தரைக்காற்று ஈரப்பதம் குறைந்த தரைக்காற்று வீசும்போது சென்னையோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு உள்ளது. சென்னை 41 டிகிரி 42 டிகிரி போறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. நிச்சயமாக மைதிலி, இப்ப நம்மிடம் பேசியதை நீங்க நேரடியாக கேட்டிருப்பீங்க. தமிழகத்தில் வட மாவட்டங்களில் வெயிலோட அளவு குறைவாக காணப்படும் என்றும், மேற்கு மாவட்டங்களில் இந்த காலகட்டத்தில் அடுத்த சில தினங்களுக்கு பிறகு மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், உள் மாவட்டங்களில் வெயிலோட அளவு 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நம்மிடம் தெரிவித்துள்ளார்.